வெல்கம் டு வீட்டு கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச பொட்டேட்டோ லாலிபாப் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போ இதுக்கு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் போல் ஜீரகத்தை சதைச்சி வச்சுருக்கேன். அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கு. அப்புறம் ப்ரெட் க்ரம்ஸ், ஃப்ரெஷ்ஷான ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பாதி லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது கூடால சால்ட்டும் நமக்கு மிளகாய்த்தூளும் தேவைப்படும். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த உருளைக்கிழங்கை நல்லா சீவலில் வச்சு நம்ம சின்னதாக சீவி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் துருவி எடுத்தாச்சு. இது கூடால கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அப்புறம் ப்ரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடால தேவையான அளவுக்கு நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம். பாதி லெமன் ஜூஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். பைண்டிங்காண்டி 1 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். இதில் மைதா மாவும் ப்ரெட் க்ரம்ஸ் ரெண்டுமே நம்ம பைண்டிங்காக சேர்க்குறது தான். இவ்வளோத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இது இருக்கட்டும். இனி ஒரு பவுல் எடுத்து அதில் 1 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு திக்காக கரைச்சி எடுத்துக்கலாம். மாதிரி திக் பேஸ்ட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இனி நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கத சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இதில் நாம் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இந்த உருண்டையை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த மைதா மாவில் போட்டு ஒரு பரட்டிக்கணும். அப்புறம் ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதில் போட்டு நல்லா புரட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ரெடி பண்ணி எல்லா உருண்டையும் எடுத்து வச்சுக்கணும். இப்போ நான் எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதை இனி ஒரு 15 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது 15 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது பேனில் ஆயில் வச்சு ஆயில் சூடாகிட்டு இருக்கு. நாம் ஃப்ரீசர்லேருந்து எடுத்த இந்த பால்ஸை இப்படி ஒரு ஆப்பக்கரண்டியில் வச்சு மெதுவாக உள்ள விடணும். இல்லைன்னா அந்த பாலோட ஷேப் எல்லாம் மாறி போகும்.
அதே மாதிரி ஆப்பை வச்சு கிளறாமல் லைட்டாக இந்த மாதிரி ஹேண்டில் பிடிச்சி புரட்டி விட்டுக்கணும். ஃப்ரீசரில் வச்சு எடுக்கும்போது அது அந்த ப்ரெட் க்ரம்ஸ் எதுவுமே உதிராமல் நமக்கு சூப்பராக கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம 15 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சுருந்தோம். லாலிபாப் சூப்பராக இருக்கும். இப்படி செய்யும்போது கவனமாக செய்யணும். நல்லா கொதிக்கிற ஆயில், அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இது ரொம்ப ப்ரௌன் கலர் வர வேண்டாம். லைட் ப்ரௌன் கலர் வந்த உடனே எடுத்துடலாம். இல்லைனா இது உள்ளேருந்து வெடிக்க ஆரம்பிச்சிரும். இந்த ஸ்டேஜில் நாம் இதை எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளோட லாலிபாப் சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இப்போ நம்ம இதில் டூத் பிக் ஃபிக்ஸ் பண்ணலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பொட்டேட்டோ லாலிபாப் சூப்பராக ரெடி ஆகியாச்சு. சாப்பிட்றதுக்கும் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மாவு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது கூட கொஞ்சம் ப்ரெட் க்ரம்ஸ் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லாமல் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சது. இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதுலேயும் நம்ம பொட்டேட்டோ யூஸ் பண்ணியிருக்கோம். பொட்டேட்டோ குழந்தைங்களுக்கு வெயிட் கெயின் பண்ணக்கூடியது. ஸோ ரொம்ப ஹெல்த்தி கூட. இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் அவங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.